இதுக்கு முன்னாடி ஷாட்டில் வேர்க்கடலை செடியை மிஷினில் அடிக்கிறத வந்து காட்டியிருந்தேன். ஆனால் அந்த ஷாட்லேயே வந்து சொல்லியிருந்தேன், இப்போ மழை வரா மாதிரி இருக்க காரணத்தினால மட்டுமே வந்து மிஷினில் அடிக்கிறோம். மிஷினில் அடித்தா என்ன ட்ராபேக் அப்படின்னு காட்டிங்கன்னா சத்தம் வந்து தூளாக போயிடும், ஆடு மாடுக்கு வந்து அதிகமாக போட முடியாது. அதனால தான் மிஷினில் வந்து நாங்கள் எப்பவுமே அடிக்க மாட்டோம், கையில் தான் வந்து அடிப்போம். இந்த வருஷம் மழை வந்த காரணத்தினால மட்டுமே மிஷினில் வந்து அடித்தோம். மீதி இருக்க கொல்லியெல்லாம் கையிலேயே வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். நம்ம கையில் சத்தி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கரெக்டாக வந்து சத்தியை வந்து பிரித்து வச்சிடணும், டிவைட் பண்ணி. இப்போ கரெக்டாக நான் இந்த ஷாட்டில் தெரியுது இல்லையா, இந்த போல வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படுதா வந்து போட்டணும் நண்பா. ரெண்டு படுதா போட்டு மணல் மூட்டையை இந்த சைடு 4 அந்த சைடு 4ன்னு கட்டி வச்சிடணும். அது மேலே 2 பலகை போட்டு படுதா வந்து மூடி மேலே ஏறி நின்ட்டோன்னு வச்சிங்களேன், எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 30 மூட்டை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழியிலேயே வந்து நம்ம அடிக்கலாம். எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். ஃபைனலாக வந்து இந்த குழி ஆயிடுச்சு. நான் குழினா வந்து பார்த்தீங்கன்னா அது கலக்கா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் குழின்னு வந்து சொல்லுவோம். அடிச்சு முடிச்ச அப்புறம் டிராக்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூத்திக்கலாம் நண்பா. அவ்வளோதான், வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க நண்பா. நன்றி.